உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொளி பதிவில் ஒரு அற்புதமான சத்தியத்தை பற்றி பேச போகிறோம். ஆகவே 2025ஆம் ஆண்டு துவங்கியுள்ளது. உயிரை தமிழன் யூடியூப் சேனலை பார்க்கிற அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். In the name of Yeshua Messiah, wa Eloha, El Eloha, Alleluia, Yael, Yael, Yael. ஆமென். அது என்ன செய்தி என்றால், யாருக்கெல்லாம் பரலோக பிதாவாகிய தேவன் தம்முடைய தூதர்களை நியமிக்கிறார், அப்படி நியமிக்கப்பட்ட தூதர்கள் பரலோக பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் செய்கிறார்கள் என்பதுதான் இந்த காணொளி பதிவின் முக்கிய நோக்கம், முக்கிய செய்தி, முக்கிய சத்தியம். அதற்கு வேதாகமத்துள்ள சில ஆதாரங்களை வைத்து பேசுவோம். முதலாவது, யாருக்கெல்லாம் தேவன் கர்த்தர் தம்முடைய தூதரை நியமிப்பார், அப்படி சில காரியங்களை பைபிளிலிருந்து பார்க்க போறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நமக்கு தூதர் எப்ப நியமிக்கப்படுறாங்க? அதாவது தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராகிய ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற, ரட்சிப்பு அடைய போகிற, மரணத்தை ஜெயித்து, உலகத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, தேவனுடைய வல்லமையினால், துணையினால், சத்தியத்தால், நாமத்தால், இரத்தத்தால், அவருடைய வல்லமையினால், அவருடைய பலத்தால், கிருபையால், அவர் அருளும் உதவியினால், மகாபெரிய இரக்கம், கிருபை, தயவினால் எவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க ரட்சிப்பை அடைகிறார்களோ, அந்த ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொண்டு பரலோகத்துக்குள் வருகிறார்களோ, அவர்களுக்கு தாயின் கருவிலிருந்து பிறந்து பூமிக்குள் வந்ததிலிருந்து மறுபடியும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் ரட்சிக்கப்பட்டு உள்ள நுழைகிற வரைக்கும் அப்படிப்பட்டவருக்கு தேவன் தம்முடைய தூதரை நியமிக்கிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசி கேட்போம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள், அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடையின் ஆவியில் மேலே இருந்து கீழே அனுப்பப்படுறாங்க. நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். அந்த கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற உண்மை ஊழியக்காரருக்கு தேவனால் முன்குறிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, தாயின் கருவிலே தெரிந்து கொள்ளப்பட்ட அப்படிப்பட்ட ஊழியக்காரர் நான் சொல்றேன். எல்லாம் பயணிச்சுட்டு வர எல்லா ஊழியக்காரர் கிடையாது. இன்னைக்கு 1000ல் ஒரு நல்ல ஊழியக்காரன, தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியக்காரனை பார்க்க முடியல. 1000ல் ஒரு ஆளை பார்க்க முடியவில்லை. ஏன்? ஏற்கனவே ஒரு உலகம் அழிக்கப்பட்டது. ஒரே ஒரு நோவாவை 8 பேரை காப்பாற்றினார், அவ்வளவுதான். அப்படிலாம் கணக்கு போட்டா நீங்க என்ன ஆகும் தெரியாது. சரி, நான் இப்ப பேசுற சத்தியம் எல்லா ஊழியர்கள் என்று போர்வையில் அலைந்து கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்தன் ஆவிய உடையவனுக்கு, கள்ள போதனுக்கு, கள்ளத்தீர்க்கதரிசிலாம் கிடையாது. மரண ஆயுதங்கள், மரண கண்ணிகள், மரண கட்டுகள், மரண வாசல், மரண இருள். யோபு 38:17 கொஞ்சம் வாசி கேட்போம். மரண வாசல் உனக்கு திறந்ததுண்டோ? யோபுவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ? மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ? மரண இருளின் வாசலை நீ பார்த்ததுண்டோ? மரண தாக்கு
நொறுக்குதலுக்கு மேல் நொறுக்குதல். யோபின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். நொறுக்குதல் மேல் நொறுக்குதல் என் மேல் வரப்பண்ணினார். நொறுக்குதலுக்கு மேல் நொறுக்குதல் என் மேல் வரப்பண்ணினார். பராக்கிரமசாலியை போல் என் மேல் பாய்ந்தார். பராக்கிரமசாலியை போல் என் மேல் பாய்ந்தார். தேவனுடைய அனுமதியோடு சாத்தான் யோபை நொறுக்குதலுக்கு மேல் நொறுக்குதல். ஒரு நொறுக்குதலே தாங்க முடியாது. நொறுக்குதலுக்கு மேல் நொறுக்குதல். அடி மேல் அடி, இடி மேல் இடி, மரண தாக்குதலுக்கு மேல மரண தாக்குதல், பாதாள தாக்குதல், மரண கட்டுகள், அக்னியின் தாக்குதல், சிறைச்சாலையின் தாக்குதல், உபத்திரவத்தின் உச்சகட்டம், பாடுகளினால் உண்டாகும் போராட்டம், இப்படி பல விதங்களில் ஒரு தேவ மனிதனை சாத்தான் உத்துவஞ்சமான போட்டு சாத்துவான். ஏன் ஆதாம் ஏவாளும் கூட ஏதேன் தோட்டத்தை வெளியே வந்த பிறகு அவன் அழிக்க பல முறை முயற்சித்த போதும் அவன் பல அட்டெம்ப்ட் பண்ணான், தாக்குதல். தேவன் தூதனை அனுப்பி பாதுகாத்தார். பரலோகத்தில் தள்ளப்பட்ட தூதன் சாத்தான், அவனுடைய தூதர்கள், அவனை சார்ந்தவர்கள். இந்த பூமியில ஒருத்தன் கூட சுத்தமாக கூடாது, ஒருத்தன் கூட தேவனுக்கு உண்மையாக உதவி செய்யக்கூடாது. அதுதான் அவனுடைய திட்டம். ஆனால் இந்த பூமியில உள்ள சாத்தானுடைய கோட்டைக்குள் ஒரு தேவ மனிதனை எப்போ பிறக்க செய்கிறாரோ அப்பொழுதே தூதனை நியமிச்சிருவார். அதிலிருந்து அவள் ரட்சிப்பை பெற்று ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொண்டு பரலோகராஜ்யம் போற வரைக்கும் அந்த தூதன் நிற்பாங்க. அதுக்கு சில உதாரணம் வேகமாக சொல்லட்டும். ஒன்று, பணிவிடை நாளில் வராங்க இல்லையா? எவரே 1:14 பார்த்தோம். இப்பொழுது அப்படி யாருக்கெல்லாம் தேவன் தம்முடைய தூதனை நியமித்துக்கிறாரோ அவர்கள் அந்த நியமிக்கப்பட்ட நபருக்காக அவரிடத்திலிருந்து எல்லா செய்திகளையும் கொண்டு போய் பிதாவிடத்தில் சேர்ப்பார்கள். இவர்களுக்குரிய இந்த சிறியராய் இந்த ஊழியர்களுக்குரிய தூதர் பிதாவின் முகத்தை தரிசிப்பார்களாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசி கேட்போம். அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இது சாதாரண ஒரு மனிதன் சொல்லவில்லை. வாசி கேட்போம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த சிறியரில் ஒருவனை அற்பமா எண்ணாதபடிக்கு, இந்த சிறியரில் ஒருவனை அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையார். ஒரு உண்மையான ஊழியக்காரரை பாடுகள் வழியாக போகிற துன்பம் கஷ்டம், அந்த சிறியர்னா வறுமை கொடுமை பாடுகள் ஊழியத்தினமாக துன்பங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் உபத்திரங்கள் நிந்தைகள் அவமானங்கள் இதெல்லாம் அனுபவிக்கிறவன் தான் சிறியர். சிறுமைப்படுத்தப்படுகிறவர்கள் தேவனுக்காக. இந்த சிறியர் ஒருவரையும் அற்பமா எண்ணாத பாடுகளுக்கு கடந்து போய் ஊழியம் செய்யற ஊழியனை பார்த்து திமுர் கொண்ட பணக்கார ஊழியக்கார அற்பமா எண்ணுவான். நீங்க எவ்வளவு நான் பெரிய பெரிய ஊழிய மண்டகரமா இருக்க அவன் ஒரு சாதாரண ஊழியக்காரன் சந்திக்க மாட்டான். ஆனா ஒரு சின்ன சாதாரண ஊழியக்காரன் இயேசுவ மகா பெரிய பாடல் அனுபவிப்பான். 10 பைசா கொடுக்க மாட்டானுவன், பச்சை தண்ணி கொடுக்க மாட்டானுவன். கேட்டா அப்படியே ஏசுனாரு, இவன் தான் ஏசுனாருக்கு உத்தரவு மாதிரி பேசிருப்பான். அற்பமா என்னாது? ஏனென்றால் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் அந்த சிறுமை பாடுகளுக்குள்ள போற ஊழியர்களுக்கு நியமிக்கப்பட்ட தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். மகாபிரிய பாக்கியம். இந்த பாக்கியம் எல்லாருக்கும் அல்ல. பணிவிடை செய்ய தூதர் அனுப்புகிறார்கள். அதே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு அவரை பலப்படுத்தும் போது தூதர் அனுப்பப்பட்டார்கள். கேட்போம். அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். உடனே தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்தார். பணிவிடை நாவிகள். நான் வசனத்தை வச்சு தத்துவமா பேசியிருக்கேன்.
நான் அதை அனுபவபூர்வமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். சரி, இயேசு கிறிஸ்துவை பார்ப்போம். என்றைக்கு இயேசு பிறக்க போறாரோ, பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவரின் பிறப்பை குறித்து பல தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். அவர் பிறந்த அன்னைக்கே பரலோகத்தில் தூதர் வந்து அவரை தொழுது கொண்டார்கள். எபிரேயர் 1:6 வாசிக்கிறோம். பரலோக பிதா கட்டளையிட்டார், கம்ப்ளீட் தூதர் கீழே போய் என்னுடைய குமார், ஒரே பேரான குமார் தொழுது கொண்டு சொன்னார். மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள். தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். வந்தார்கள், தொழுது கொண்டார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். அந்த சமயமே பரமசேனையின் திரள் தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இயேசு பிறக்கும் முன்பே தூதர் நியமிக்கப்பட்டார். பிறக்கிற அன்றைக்கு நியமிக்கப்பட்டார்கள். சகல தூதன் அவரை தொழுது கொண்டார்கள். தொழுது கொண்டவுடன் 3 சாஸ்திரிகள் வடிவில் சாத்தாங்க வந்துட்டான். சாஸ்திரிகள் வந்து 3 பேரும் சாத்தானின் கட்டளையை சுமந்து கொண்டு, சாத்தானின் உத்தரவை சுமந்து கொண்டு வந்து நிற்கிறாங்க. தேவதூதன் இறங்கி அவங்களை வெறுமனே ஓடுங்கன்னு துரத்தி விட்டார். ஏறுவது பிள்ளை கொலை செய்ய போகிறான். அங்கே காப்பாற்றுகிற தூதனாக செயல்படுகிறார். இயேசு பிறந்ததிலிருந்து எகிப்துக்கு ஓடிப்போ பிள்ளையை கூட்டிட்டு சொல்லி யோசேப்புக்கு தூதன் தோண்டி சொல்கிறார். சாஸ்திரிகளை தூதன் எச்சரித்து அனுப்புகிறார். யோசேப்பை பிள்ளையை கூட்டிட்டு போன்னு சொல்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். பிறந்த பிள்ளையை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். பரமசேனை திரள் இறங்கிட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அதுக்கப்புறமா மத்திய 4ஆம் அதிகாரத்தில் அவர் உபவாசம் இருந்து ஊழியம் செய்ய துவங்கும் போது 3 விதமான சோதனை சாத்தான் வைக்கிறான். ஜெயித்தார். 3ஆவது ஜெயித்து முடித்த பின்பு தேவனை பலப்படுத்தினார்கள். கல்வாரி சிலுவையில் இருக்கும் தூதர்கள் அவரை பாதுகாத்தார்கள். மரித்த பின்பு கல்லறை கொண்டு வைத்தார். அங்கே தூதர் பாதுகாத்தார்கள். உயிர் கலந்த பின்பு மறுபடியும் தூதர்கள் தோன்றினார்கள் அங்குள்ள சீசர்களுக்கு, மாரினா மரியாதைக்கு, பேதுருக்கு, யோவானுக்கு. மரித்து உயிர்த்து பரலோகம் ஏறி போன பின்பு மறுபடியும் தூதர்கள் தோன்றி உங்களிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்பட்ட அந்த இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார் என்று முடித்தார்கள். என அற்புதமான ஒரு பாதுகாப்பு. பரலோக பிதாவாகிய தேவன் நியமிக்கிற தூதர் அந்த வேலை செய்வார்கள். இங்க இன்னொரு நபரை மோசே மரித்த பின்பும் அவருடைய சரீரத்துக்காக தூதர் யுத்தம் பண்ணார்கள். யூதா புஸ்தகம் 9ஆம் வாசிக்கிறோம். யூதா ஒரே ஒரு அதிகாரம் 9ஆம் வாசிக்கிறோம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுகள் தர்க்கித்து பேசினார். அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். தூதர் சாத்தானை கடிந்து கொண்டு மரித்து மோசே சரீரமாக இருக்க மோசே மரித்து விட்டார். அப்பொழுதும் கூட அங்கே போராட்டம் நடக்கிறது. மோசேக்கு நியமிக்கப்பட்ட தூதன் அங்கே யுத்தம் பண்ணுகிறார். மரித்து போன பின்பு அந்த சரீரத்திற்காக, மரித்த உடலுக்காக. அதே போல தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவரை அக்னி சூழலை தூக்கி போடும்போது அங்கே தூதர் தோன்றினார்கள். அவரோடு அக்னி உள்ளாகினார்கள். இந்த பூமியில் எந்த ஒரு பரிசுத்தவான் பிறந்தாலும் உடனே தூதர் நியமிக்கப்பட்டுவார். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல், அவருக்கு தூதன் தோன்றினார், பேசினார். பேதுரு அவர் கொண்டு சிறைச்சாலை அடைச்சாங்க. அங்கே உள்ள தூதன் போய் அழைத்து கொண்டது வெளியே விட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 6-10 வாசிக்கிறோம்.
ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் இராத்திரியிலே ஆமா பேதுரு 2 செங்கல்னாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். ஆமா காவற்காரரும் கதவுக்கு முன் இருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். சரி. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். கர்த்தர் தூதன் சிறைச்சாலைக்கு வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. ரைட். அவன் பேதுருவை விலாவை தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். சரி. உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சையை தொடுத்துக் கொண்டான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். தூதன் சிறைச்சாலையில் பூந்து இழுத்து கொண்டு வெளியே விட்டார். சங்கிலாம் அறுந்து போச்சு, காவல்லாம் தோத்து போச்சு. அது பேதுருக்கு நியமிக்கப்பட்ட தூதன். அதே சமயத்தில் சில தூதர்கள் அடித்து நொறுக்கம் வருவார்கள். பைபிள்ல நிறைய போட்டிருக்கு தூதரை பத்தி. குறித்த காலத்தில் ஏறுவது ராஜவஸ்தம் தரிச்சு தேவனை போல பேசுறான். அது மனித சத்தம் இல்ல, தேவ சத்தம்னா இங்க தூதனை இறங்கி அடிச்சார். அங்கே அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21-23 வாசிப்போம். தூதர் இறங்கி அடிச்சதை பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 21-22-23. குறித்த நாளில் ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனம் உட்கார்ந்து அவளுக்கு பிரசங்கம் பண்ணினான். பெரிய பிரசங்கம் பண்ணார் அவர். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் இல்ல, ஐயோ இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடி உடனே கர்த்தருடைய தூதன் இறங்கி அடித்தான். அவன் புழுபுழு செத்தான். விளையாட முடியாது. இந்த காணொலி பதிவின் மூலமாக இன்னும் தாவீது, தானியேல் இவங்களுக்கெல்லாம் தூதர் நியமிக்கப்பட்டார்கள். வேதத்தில் சகல பரிசுத்தவான்களுக்கும் தூதர் நியமிக்கப்பட்டார்கள். சில சமயங்களில் ஒரு தூதன் வருவார். இது ரொம்ப அற்புதமான பகுதி. இப்ப நான் பேசுறது, அந்த தூதனாலே முடியாத அளவுக்கு போராட்டம் அதிகமாகும் போது வேறு சில தூதரும் பலமான தூதரும் அனுப்பப்படுவார்கள். தானியேல் 10ஆம் அதிகாரம் 1 ஒரு 16 வசனங்களை வாசிக்கும் ஒரு கதை. அதுல ஒரு சில வசனம் மட்டும் வாசிக்கணும். 1லேருந்தே அந்த கதை ஆரம்பிக்கும். வாசி கேட்போம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 12-15 வசனம் வாசிக்கணும். அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளை நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட ஏத்து நின்றான். காபிரியேல் தூதன் செய்தியை கொண்டு வந்தார். யுத்தமும் யுத்தத்துக்கு அடுத்த ஜெயமும் உள்ள காரியம். தானியேலுக்கு காபிரியேல் தூதன் செய்தியை கொண்டு வந்தார். முடியல. 21 நாளில் போராட்டம் நடக்குது. செய்தியை கொண்டு சேர்க்க முடியல. வேறொரு தூதன் உதவிக்கு வரார். மகா பெரிய தூதன், மகா அதிபதியாகிய பிரதான அதிபதியாகிய மிகாயேல் வரார். வாசிக்கிறோம். ஆனாலும் பிரதான அதிபதியில் ஒருவனாகிய மிகாயேல் எனக்கு உதவியாக வந்தார். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்கள் எடுத்து தரித்திருந்தேன். 21 நாள் தருகிறார். அற்புதமான சம்பவம். நமக்கு போராட்டங்கள் அதிகமாக எதிரிகள் அதிகமாக பாடுகள் உத்தரவு துன்பங்கள் அதிகமாக அந்த நேரத்தில் தூதர்கள் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து வந்து கானான் தேச வழிநடத்தி கொண்டு போய் உள்ள சேர்க்கிற வரைக்கும் பலமாக தூதன் செயல்பட்டார். ஞானார்த்தமா இயேசுவே தூதனா இறங்கி செயல்பட்டார் என்று சொல்லப்படுது. அவர் உடன்படிக்கை பெட்டி வச்சிருப்பாங்க. அதில் 10 கட்டளை, மன்னா, 6 துரித்த கோல், அது மேல 2 கெருபீன்கள். அதை சுமந்துட்டு போகும்போது சும்மா எதிரிகள்லாம் சித்திரடிக்க பண்ணுவாங்க. தத்தளிப்பு பாய்ந்து நடுங்குவாங்க. தூதன் முன்னாடி போனார். இப்படி இந்த காணொலி பதிவை புரிஞ்சுக்க வேண்டிய என்னவென்றால், இந்த 2025ஆம் ஆண்டு
எல்லாரும் தீர்க்கதரிசனம் உரைக்கிற மாதிரி உன் மகனை அப்படி நான் உரைக்க விரும்பவில்லை. ஒன்றை மாத்திரம் சொல்கிறேன், மிக மோசமான ஆண்டாக இருக்கும். எல்லா விஷயத்திலும் பண போராட்டம், மன போராட்டம், வேலையில்லா திண்டாட்டம், யுத்தங்களின் செய்திகள், வறுமை, கொள்ளை நோய்கள், மருந்து கண்டுபிடிக்க முடியாத நோயெல்லாம் வரும். ஒரு பக்கம் வெள்ளத்தாளி, ஒரு பக்கம் பூமி அதிர்ச்சி, பூகம்பம், என்னென்ன வேதத்தில் சொல்லப்படுற அத்தனை இந்த 2010 நடக்கும். ஆனால் நான் இந்த செய்தியை பேசுற நோக்கமே, எவர்களுக்கெல்லாம் தேவன் தம்முடைய தூதரை நியமித்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுவார்கள், ஜெயம் கொள்வார்கள், ஆசீர் வழங்கி பாதுகாத்து வழி நடத்தப்படுவார்கள் என்பதுதான் இந்த காணொளி பதிவின் முக்கிய செய்தி. கேளுங்கள், கேட்டு அந்த தூதருடைய பாதுகாப்பை பெற்று ரட்சிப்பை சொந்தத்துக்கு தேவ ராஜ்யத்திற்கு நுழைவோமாக. நன்றி, வணக்கம்.